கேசார்வம்சகலசோதரிபூர்ணகிந்தரம் ஸ்ரீமந்திரசிம்ம குருவரீதராஜ்யவரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுத்தங்குணாத்யன் சம்பத்குமார குருவரிய மகாந்தவர்த்தி. இன்றைய தினம் குரு பூர்ணிமா. குருவுல வியாசருக்கு பேர். அவர்தான் பிரதம குரு. வியாசர் என்ன பண்ணார்? மகாபாரதத்தை எழுதினார், பிரம்மசூத்திரத்தை எழுதினார். பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யத்தை எழுதி வைத்தார். அவரே பிரதம குரு. சகரம் அப்ப இல்லாத மகாபாரதம் இல்லாததே இல்லை. அங்கே இருந்து வால்மீகி, வியாசாம்பரீஷ, சுகசௌரகம், பீஷ்மதால்பியான்னு புண்ணியானுமான் பரம் பாகவராம் ஸ்வராமி அப்படின்றான். நாடுகளுக்கு என்ன சொல்றோம்? பூதம் நிறச்சு மகனாக்கிற வட்டநாத்த ஸ்ரீபக்தி சாரகுலசேகர யோகிவாகாந்த பக்தாங்கிற வரகால இதேந்திர மிஷ்டான் ஸ்ரீமத் பராங்குவன் பிரதோஸ்மிருத்தியம் என்று சொல்றோம். ஆகியனாலே நமக்கு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு 5 பரம்பரை நம்மை காக்கும். ஒரு ஆசாமி இல்லை, ஒருத்தர் இல்லை, எல்லாம் மினிமம் 10, 15, 20, 40, 50, 100, 200 இப்படி அடியார்கள் குழாங்கள் என்று சொல்லுமே தவிர ஒருத்தனை ஏகாந்தமாக நான் அனுபவிக்கவே மாட்டோம். அந்த விஷயத்தை சொல்றேன். காக்குமியல்வினன் கண்டபெருமான் அப்படின்றோம். அழ்வார் சொல்வார். நாம் என்ன சொல்றோம்? நமக்கு காக்குமியல்வினன் 5 ரத்னஹாரங்கள், 5 பரம்பரைகள். வாச்சார்ய ரத்னஹாரம், சுவாச்சார ரத்னஹாரம் என்ன சொல்லணும்? லக்ஷ்மி நவரதமாரம்பாம் நாத்தஜாமனமத்தியமாம் அஸ்மராச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பரம்பரை 3 ரத்னஹாரமா பிரிக்கிறேன். ஒரு ரத்னஹாரம் சுவாச்சாரியரன்னம் மாமன்கள் வரையிலும், சில வேதாந்திரேசர் வரையிலும். 2வது அந்த ஆச்சாரியலிருந்து சம்பிரதாயாச்சாரியரன்னம் ராமானுஜர் வரையிலும். 2வது ஹாரம் ராமானுஜரன்னம் ஸ்ரீதராச்சாரியனுடையான பெரிய பெருமாள் வரையிலும். 3 ரத்னஹாரம். இதுல மினிமம் 15, 15, 15, 45 இத்தனையும் இருக்கு. இத்தனை அத்தியானம் பண்றோம். நீங்க பண்ண வேண்டியது அது எங்க இருக்கு? அந்த புக்கிலேயே இருக்கு. ஸ்தோத்திரமாலா புஸ்தகம் நம்பர் 1 இருக்கு. அதுல குரு பரம்பரை எல்லாத்திலையும் இருக்கு. 3 பரம்பரையிலும் இருக்கு. 2வது பரம்பரை இவாழ்தான் நம்ம காக்குமியல்வினர். 2வது ஹாரம் வந்து எது சொல்றது அப்படின்னு ஆழ்வார் பரம்பரை. இவர் யாரு? 12 பேர். எல்லாருக்கும் தினம் தெரியும். சொல்லும் பொய்யார் பூரத்தார் பேயார் பொருள் மீது அருள் மாறம் சேரதரவும் துகவட்டநாதன் எப்பர தாழில் தோழி தப்பானன் நெக்கரியின் ஈடுகள்தோத்த தரவாவிங்கு ஒரு பாசனம். அந்த சம்ஸ்கிருத்ல என்ன சொல்றான்? பூதம் சிரத்து மகராக்கிய வட்டநாத்தா ஸ்ரீபக்தி சாரகுலசேகர யோகிவாகான்னு பக்தாங்கிரேடு வரகால யுதேந்திர மிஷ்ரான் ஸ்ரீமத் பராங்குவரின் பிரதோஸ்மிருத்தியம். இவ யார் இவ அப்படின்னா காக்குமியல். நம்ம காக்கும் முதலைகள் ஒருத்தர் இல்ல, 12 பேர். அது 45 பேர் குரு பரம்பரை. சோ குரு பரம்பரை தனியனா லக்ஷ்மி நாரதமாரம்பாம் நாத்தஜாமரமத்தியமாம் அஸ்மராச்சாரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். எத்தனை பேர் இருக்கா? 45. 15 பேர் ஒரு ஹாரத்துக்குள்ள 3 ரத்னஹாரம். 2வது பரம்பரை ஆழ்வார பரம்பரை. சொன்னேன் பூதம் தரிஷ்டா அப்படி. அவ 12 பேர் இருக்கா. அரசுந்தாலும் நாங்களும் 12 இருக்கோம். பாஷருக்கு இவாளை ஃபர்ஸ்ட் நினைக்கிறோம். ஆச்சாரிய பரம்பரை, குரு பரம்பரை, அவளை நினைந்து நைந்து உள்கரைந்து உருகி என்ன பண்ணணும்? அடியே உங்கள் அடியேன் திருவாராதனம் பண்ணேன். நீங்க எல்லாரும் வந்து என்னுடைய திருவாராதனுக்கு அருள் புரிய வேணும். சேர்ந்திருந்து அடியேன் பண்ணும் பெருமாளுக்கு பண்ணும் திருவாராதனத்துக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும். அப்படி அவளுக்கு அன்பியம் பார்த்தின் ஆச்சமனம் சமர்ப்பித்து உட்காத்துறான். தெரிய போறாது. தான பேர் என்ன பண்றான்? நித்தியமுக்தாத் பரம்பரை பண்ணும். அவன் யாரு? நித்திய விபூதி இருக்கிறவன்.
இங்கிருந்து அங்க போறவன் முக்தாத்மா, இங்கிருக்கிறவா நித்தியாத்மா. அவ ரெண்டு பேருக்கும் ஒரு இடம், அது பரமபதம். அது எம்பெருமானுடைய திரிப்பாத்து. திரிப்பாத்துன்னு 3/4 அது எங்க இருக்கு? பரமபதத்தில் இருக்கு. பரமபதம் எங்க இருக்கு? மேல இருக்கு. இங்க இருக்கிறது எது? லீலா விபூதி. லீலா விபூதி அப்படின்னு விளையாட்டுக்காக எம்பெருமான் பண்ணின இடம். என்பதும் விளையாட்டுடையானை அப்படின்னு விளையாட்டுக்காக பண்ணுறது லீலா விபூதி. பர்மனெண்ட் இருக்கிற முடிவுனால நித்திய விபூதி. நித்திய உபயோக இருக்கிறவாள் யாரு? நித்தியாத்மா முக்தாத்மாக்கள். இவன் யாரு அப்படின்னா கூர்மாதியும் திவ்யலோகம் ததனமணிமயம் மண்டபம் தத்ரிசேஷம் தஸ்மின் தர்மாதி பீட்டம் தன்வரிகவலம் சாவரகிராகிருஷ்ணன் தேவி விபூஷா ஆயுதவரகம் பாதிகை வேகதேயம் சேனேஷம் கார்பாலான் குமரன் விஷ்ணு பக்தான் பிரபத்தியே. இத்தனை பேரும் நித்தியசூரிகள். ஆயுதங்கள், பூஷணங்கள், அனந்தகரோட விஸ்வசேனாரிகள், தாம்பூர கரங்கவாகினேகள், யார் யார் நின்று கைங்கரியம் பண்றாலும் அந்த பரமபுரத்துல அத்தனை பேரையும் சேர்த்து ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காங்க. நித்தியமுக்தாத் வர்க்கம்னா அவளையும் கூட்டு, அப்பா நீங்களும் அண்ணன் தம்பிகளின் மாதிரி நமக்கு பின்வசி மூப்பு துன்பம் உண்டோ, அவளுக்கு பசி இல்லை, துக்கம் இல்லை, வளர்த்து இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, 25 வருஷம் சதா இருக்கிறா. தேகத்தை ஓணமாக நினைச்சுக்கொள்ளலாம். உருவோடும் இருக்கலாம், அருவோடும் இருக்கலாம். உரு அரு உருவன்னா பாடி, அரு வந்து விதவுட் பாடி இருக்கலாம். ஆத்மா அழிவில்லை, எங்களுக்கு இல்லை, அவளுக்கு இல்லை. ஆனா நமக்கு தேகத்திலே நாங்கள பத்தாத்மாக்கள், அவர் இத்தாத்மாக்கள். அவளையும் கூட்டு உட்கார்த்தோம். நீங்கள் எல்லாம் நல்லிடத்தில் இருக்கீங்கோ, பெருமான சதா பட்சந்தின்னு சதா பார்த்துட்டு இருக்கீங்கோ. நாங்கள் இன்னும் அங்கு வர்றது கட்டப்பட்டு இருக்கோம். ஆனா வர நாங்களும் வர போகிறோம். ஏன்னா நாங்கள் பிணிவிஷமூப்பு துன்பத்தோட பிரார்த்தனை பண்றோம். நீங்கள் அதெல்லாம் ஒண்ணு ஏதாவது சதாபட்ச பட்சந்தி இருவே வளர்த்தியும் இல்லை, சாப்பாடு இல்லை, கூப்பாடு இல்லை, அப்படி இருக்காதான். சோ அவன் நித்தியமுக்தாத்மா வர்க்கத்துக்கு நீங்களும் அடியேன் பண்ணும்படியான திருவாராதனத்தை கேட்டு அன்வைத்து அருள் புரிய வேண்டாம். அவளுக்கு நமஸ்காரம் பண்றான். திருவாரதம் பண்ணிச்சு சொல்றேன். இது 3வது பரம்பரை. 4வது பரம்பரையே ஸ்ரீம் ஸ்ரீ நமகா பூம் பூம் ஜெய நமகா நீல் நீலாஜய நமகா முனிவெள்ளி பேச்சு நம்மாழ்வாரை பிராட்டியாக சேர்த்து 108 எதிரேசத்தி எம்பெருமானகன் தனிக்கோள் நாச்சியாரையும் சேர்த்து விபவாந்தரங்களிலே விபவாவதாரத்துக்கு அதுக்கு என்ன பேரு? வியூகாந்தரங்கள். வியூகாந்தரங்களான அந்த பஞ்சநாம பாட்டு அண்ணல் தாயார்களின் 12 பேரையும் கூப்பிட்டு அவாகனம் பண்ணிட்டு என்ன 12 பேர் தாயார்? ஸ்ரீயைரமகா, அமிர்தோத்பவாயிரமகா, கமலாயிரமகா, சந்திரசோதரீரமகா, வைஷ்ணவியேரமகா, விஷ்ணுபத்யேரமகா, வராரோகாயிரமகா, ஹரிவல்லபாயிரமகா, ஷாரிங்கின்மகா, தேவதேவகாயிரமகா, சுரசுந்தரையரமகா 12 பேர் தாயாரையும் திருவள்ளுவர் ஸ்ரீசூரிடத்துக்குள்ளே ஆவாகனம் பண்ணிட்டு அவருடைய கிருபையின் கேட்டு நீங்களும் அடியோங்கள் பண்ண முடியாத திருவாராதனத்துக்கு சாட்சி போதாளாயிருந்து அருள் புரிய வேண்டும். அப்புறம்தான் பெருமாள் விட்டு வர. அது 5வது. இது தாயார் பரம்பரை. 3 ஸ்ரீ பூ நீலாசமேதா இவாளுடைய அதெல்லாம் திருக்கோயில் நாச்சியார் வேற. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு நாச்சியார் இருக்கா. திருமூகூர் திருமூகூர் வள்ளி, திருக்கோளூர் திருக்கோளூர் வள்ளி, திருக்குருகூர் வள்ளி, இப்படி அந்தந்த தேசத்துக்கு சவரேற்ற வள்ளிகள் இருக்கா. எல்லாரையும் கூட்டு நீங்கள் சமஸ்த பரிவாராயா சர்வங்கள் விக்கிராய் ஸ்ரீமதி நாராயணாய மகாந்தி அவரை சொல்லி அப்புறம் பெருமாள் கூட்டு. பெருமாள் எப்படி இருக்க? வர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சே. அதுல அர்ச்சே 108, அதுல 5 விதம். கிருஹார்ச்சே கொஞ்சம் ஸ்வயம் வியக்தமான க்ஷேத்திரங்கள், திவ்ய தேசங்கள், ஆருஷமானது ரிஷிகளால் ஸ்தாபிக்கப்பட்ட தேசங்கள், அதெல்லாம் அபிமான க்ஷேத்திரங்கள். கிரகார்ச்ச எல்லாரும் அதை 5 விதமாக பார்த்து எங்கெங்க பெருமாளா 7 இருக்கிறோ அத்தனை பேரையும் விட்டு அடியோம்
பண்டும் திருவாராக நீங்கள் எல்லாம் எழுந்திரவேறும் அந்த பரம்பரையும் சொல்லி எம்பெருமான் பரம்பரை 51 பரம்பரை பாகவதத்தில் 26 பெருமாள் பெயர் சொல்றான். இது நமது 10 இது இது தசாவதாரம் எல்லாத்தையும் தெரிஞ்சது. ஒரு 51 பேர் இருக்கா பெருமாள். எல்லாரையும் ஒத்தாரையும் விடுறது நாங்க அத்தனை பேரையும் சேர்த்துண்டு பரவியூக யுக அந்தரியாம அச்சா எம்பெருமாளையும் சேர்த்துண்டு யூகம் யூகாந்தரங்கள் அச்சாந்தரங்கள் இத்தனை பேரும் சமஸ்த பரிவாராய சர்வமங்கல விக்கிராய நாராயணன் அவரை கூப்பிட்டு அவருக்கும் மர்கபாத்தியான சமர்ப்பித்து அவர்தான் சோழசோபச்சாரம் சமர்ப்பிக்கிறோம். சோ நமக்கு என்ன காக்கும் 5 பரம்பரை கை ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை. மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார் ஒருத்தரே, நம்மாழ்வாருக்கு கண்ணன் ஒருத்தரே. கண்ணன்களவே நண்டம்மனுடைய எண்ணெந்திரனாலும் திண்ணன் மாறுவே என்றார். எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்றார். கண்ணன் சோறு பிறகனே திண்ணன் பித்திரம் எல்லாம் கண்ணன் அப்படின்றார். இப்படி எல்லாருக்கும் லிமிட்டட். நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு அன்லிமிட்டட். அப்படி என்ன பரம்பரையை சேர்த்து சொல்லணும். அப்படின்னா அடியோர்களுக்கு கிருப்பை எங்களுடைய அது 5 பக்கத்தன்னம் பெறுகிறது நினைச்சுண்டு நமக்கு குரு பரம்பரையே நமக்கு பிரதானமானது. ஒரு குரு இல்ல, குரு பரம்பரை. ஒரு ஆழ்வார் இல்ல, 12 ஆழ்வார். ஒரு நித்தியமுக்தாத்மா இல்ல, அனந்த கருட விஸ்வக்சேன ஆதிகள் அப்படின்னு சொல்லணும். ஆபரண பரம்பரை, ஆயுத பரம்பரை, தாம்பூர கரங்கவாகினிகள் எம்பெருமானுக்கு என்னென்ன சகாயம் பண்றானோ அவன் எல்லாரையும் அந்தரங்கா பகிரங்கா எல்லாரையும் சேர்க்கும். லிஸ்ட் பண்ணா அது பாஞ்சராத்திரத்துக்குள்ள 100 பெண்ணன் ஜாஸ்தி வருது. பெருமாள் நித்திய விபூதியிலே பெருமாள் எப்படி இருக்காருன்னு சொல்றது. பிரதான பிரிஷி ராஜார் பரம்பரை, பெருமாள் பரம்பரை, இத்தனையும் முக்காத்து இந்த 5 வரையை நம்ம காப்பாற்றும். ஆகியனாலே நமக்கு 5 பரம்பரை காப்பாற்றும் விஷயம் தெரிஞ்சு பூஷப்தஸ்து அந்தகாரஸ்யாத்து துஷப்தா தன் நிரோதகா. பூஷப்தம் அந்தகாரத்தை தெளிப்படுத்துகிறது. பூஷப்தம் அத்தை நோக்கடிக்க முடியாது. அந்தகார நிரோதத்தாது அந்தகார நிரோதத்வாது குரு அபிதீயதே. அந்தகாரத்தை போக்குவராகிய அவருக்கு குரு. எத்தனை பேர் குரு? இத்தனை பேரும் நமக்கு பெருக்கள் 5 பரம்பரையும். ஆகையினாலே நமக்கு ஒரு குறையும் இல்லை. தேவனை பார்த்து ஓகணும் அந்த மாதிரி ஆகல நினைக்கவே கூடாது. காரணம் என்ன? நமக்கு காப்பாற்றுறதா 5 பரம்பரை. அவளுக்கு இல்லா லிமிட்டெட். லிமிட்டெட் பத்தி என்ன? இணைந்திருந்தேன் அப்படின்னு அவளெல்லாம் இருந்து மேல போறவன். ஆகையினாலே இந்த மனசு நினைச்சது ஒரு பரம்பரையே நமக்கு பிரதானமாக அடியோர்கள் வாழ வேண்டியது. மரணமானால் ஜாதசு மரணம் துருவம் ஆகிய மரணமானால் வைகந்தம் கொடுக்கின்றான். எப்படி வைகந்தம் கொடுக்கிறார்? ஆச்சாரியன் மூலமாக. ஆச்சாரியன் தனியும் சொல்லியே சொல்றோம். ஆனால் நமக்கு கட்டப்பட வேண்டாம், டவுட்பட வேண்டாம். சர்வதகம்வான் பரித்திஜ்யா மாமேகம் கருமிருகா அகத்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்னுடைய கர்மஸ்லோகத்தை இணைந்து அதனுடைய சாரமான துவயத்தை இணைந்து அதனுடைய சாரமான திருமந்தத்தை இணைந்து அதனுடைய சாரமான அகாரத்தை இணைந்து எம்பெருமானை நமக்கு ஆச்சாரியன் மூலமாக தஞ்சம் இருக்க வேண்டும். இதுதான் இன்னும் சந்தேஷம் இன்னும் வச்சுக்க வேண்டியது.